ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரலட்சுமி விரதங்க. வீட்டில் கலசம் வச்சு எப்படி வழிபடுறது அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அப்படி வழிபட்டிங்கன்னா அசுர வேகத்தில் பணம் செல்வம் சேரும். ஒருவேளை வீட்டில் கலசம் வச்சு வழிபாடு செய்யாதவங்க, பழக்கம் இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நான் விரிவாக தெளிவாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய வரலட்சுமி விரதங்க. கலசம் வைக்காமல் எப்படி வழிபாடு நடத்துறது, கலசம் வைத்து வழிபடுறவங்க என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யணும், வழிபடுவதற்கான சரியான நேரம் எது அப்படிங்கிற மாதிரி பல பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ வரலட்சுமி விரதம் அன்னைக்கு என்ன மாதிரி பூஜைகள் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய ரொம்ப முக்கியமான வழிபாடு நாட்களில் ஒன்று தான் இந்த வரலட்சுமி விரதங்க. சுமங்கலி பெண்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நாளில் மகாலட்சுமியோட மனம் மகிழும்படி வீட்டில் பூஜைகள் செய்து வழிபட்டிங்கன்னா வாழ்க்கையில் மங்களங்கள் நிறையும். மகாலட்சுமியோட அருள்னால் நினைச்ச காரியங்கள் கைகூடும். இந்த வருஷம் வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்திருக்குங்க. இந்த நாளில் எப்படி வழிபாடு செய்யணும், எந்த முறையில் வழிபாடு செஞ்சால் மகாலட்சுமியோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த விரதம். இது செல்வங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு நாள். தன்னை வேண்டவங்களுக்கு கேட்கும் வரங்களை வாரி வழங்கக்கூடிய லக்ஷ்மி அப்படிங்கிறதுனால வரலட்சுமி அப்படிங்கிற பெயரும் வந்துருச்சு. குடும்பத்தோட நலன், கணவரோட ஆயுள், மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை, செல்வ வளம், சுபிக்ஷம், குழந்தை, அப்புறம் கணவரோட ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, இது மாதிரி வாழ்க்கை நிறைவாக இருக்க வேண்டிய பெண்கள் இந்த நாளில் விரதம் இருந்து மகாலட்சுமி வீட்டுக்கு அழைச்சி பூஜைகள் செய்து வழிபாடு செஞ்சோம்னா மகாலட்சுமியோட அருளையும் ஆசியையும் நம்ம பெற முடியும். இந்த வரலட்சுமி நோன்பு மகாலட்சுமி மாங்கல்ய நோன்பு, சுமங்கலி நோன்பு விரதம்னு பல பெயர்கள் அழைக்கிறாங்க. வரலட்சுமி விரதத்தை வீட்டில் கடைப்பிடிச்சோம்னா அஷ்டலட்சுமிகளில் சொல்லப்படக்கூடிய 8 லட்சுமியோட அருள் கிடைக்குமா. வரலட்சுமி விரதம் இது வழிபட்டால் அஸ்வமேதா யாகம் நடத்துகிறவங்களுக்கான பலன் கிடைக்குமா. இந்த நாளில் திருமணமான பெண்கள் மட்டும் இல்லாமல் திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவர் அமையணுங்கிறத சொல்லி நோன்பு கயிறு கட்டிப்பாங்க. விரதம் வழிபாடு செய்வாங்க. ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வலதுபுறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில தான் வரலட்சுமி விரதம் கொண்டாடப்படுது வழக்கம். ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரலட்சுமி விரதம் கொண்டாடப்பட போகுது. அதாவது பௌர்ணமிக்கு முன்னாடி வரலட்சுமி வெள்ளிக்கிழமையில் இந்த லட்சுமி பூஜை நடத்துவாங்க. அதனால் ஆகஸ்ட் 7ஆம் தேதியே வீட்டை சுத்தம் பண்ணி பூஜைக்கு தேவையான பொருட்களை தயார் செஞ்சு வச்சுக்கணும். வரலட்சுமி விரதம் அன்னைக்கு கலசம் வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எப்படியும் கூட ஒரு முறையும் என்ன மாதிரி வழிபாடு செய்வீங்க அந்த வழிபாட்டை பின்பற்றிக்கலாம். கலசம் வைத்து வழிபட முடியாதவங்களும் ஒரு மாற்று வழி இருக்குது. இந்த வரலட்சுமி விரதத்தை கலசம் வைத்து வழிபட முடியாதவங்க 3 முறையாக பிரிப்பாங்க. அதாவது வரலட்சுமி விரதத்துக்கு முந்தின நாள் இரவு இல்லை மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே வரலட்சுமியை கலசத்தை தயார் செய்து அதை வீட்டுக்குள்ளே அழைச்சி பூஜையில் வச்சிருவாங்க. வரலட்சுமி விரதம் அன்னைக்கு பூஜை பண்ணுவாங்க. அதற்கு மறுநாள் புனர் பூஜை செய்து அந்த கலசத்தை கலைச்சி விடுவாங்க. இதுதான் வரலட்சுமி விரதம். கலசம் வைத்து வழிபடுறவங்களுக்கு வருஷம் இருக்கக்கூடிய அற்புதமான வழிபாட்டு முறை
எங்கள் குடும்பத்தில் வரலட்சுமி விரதத்துக்கான கலசம் வைத்து வழிபடக்கூடிய பழக்கம் கிடையாது. நாங்கள் என்ன மாதிரி வரலட்சுமி விரதம் கொண்டாடணும் அப்படிங்கிற நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களுக்கான தீர்வு தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய வழிபாட்டு முறை. அதாவது கலசம் வைத்து வழிபடக்கூடியவங்க மகாலட்சுமி தாயாரை, அம்மனை, அம்பாளை அந்த கலசமாக தயார் செய்து அதில் பச்சரிசி, ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய், மாசிக்காய் இது மாதிரி பல பொருட்களை போட்டு அதை அம்மனாக பாவித்து, அம்மனாக வடிவமைச்சு புடவைகளில் சாத்தி மணப்பலகை மேலே அமர வைத்து நெய்வேத்தியம் வைப்பாங்க. இது கலசம் வைத்து வழிபடுறவங்களுக்கான வழக்கம். கலசம் வைக்காதவங்களுக்கு அதே முறை தான். அவங்க கலசம் வைத்து வழிபடுறாங்கன்னா, நீங்கள் கலசம் வைக்காமல் மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோ மட்டும் வைத்து வழிபாடு நடத்தலாம். மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோவுக்கு முன்னாடி கலசத்துக்குள்ளே என்னென்ன பொருட்கள் போட்டு அவங்க வழிபாடு நடத்துகிறாங்களோ அந்த பொருட்கள் எல்லாத்தையும் சின்னதாக ஒரு வாழை இலை எடுத்து வைத்து, அந்த வாழை இலையில் பச்சரிசி, ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், ஜாதிக்காய், மாசிக்காய், வேப்பிலை, மாவிலை இது எல்லாத்தையும் அந்த வாழை இலை மீது பரப்பி வைத்து, அந்த மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோவுக்கு நீங்கள் பூஜை பண்ணாலே, கலசம் வைத்து வழிபடலைன்னா கூட அதுக்கு இணையான பலனை நீங்கள் உங்கள் கையால் பெற முடியுமா? இந்த வருஷம் ஆடி மாதம் நமக்கு 5 வெள்ளிக்கிழமைகள் இருக்குது. கடைசி வெள்ளியை கணக்கில் எடுத்துக்காமல் எதுக்காக 4வது வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதமாக கணக்கில் எடுத்துக்கிறோங்கிறத கேள்வியும் நிறைய பேருக்கு வரும். ஆடி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை தான் நம்ம கணக்கில் எடுத்துப்போம். ஆனால் அன்றைய தினம் பௌர்ணமி வந்ததால் கடைசி வெள்ளிக்கிழமை தேய்பிறையில் வந்துடும். அதனால் 4ஆம் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதமாக கணக்கில் எடுத்துக்கிட்டு அன்னைக்கு பூஜை பண்ண போகிறோம். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால காலையில் 10:30-12 ராகு காலம், மதியம் 3-4 யமகண்டம். இந்த 2 நேரத்தை கணக்கு பண்ணி மற்ற நேரத்தில் தாராளமாக நீங்கள் வரலட்சுமி விரதத்துக்கான பூஜையை செய்யலாம். குறிப்பாக நல்ல நேரம் அப்படிங்கிறது காலை 9:15 மணியில் இருந்து 10:15. இந்த 1 மணி நேரம் ரொம்பவே நல்ல நேரம். இல்லை நாங்கள் வேலைக்கு போகிறோம், ஆஃபீஸ் போயிடுவோம், இல்லை வெளியூர் போகிறோம், காலை நேரத்தில் பூஜை செய்கிறதுக்கு ஏதாவது நேரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலை ஒரு 6 மணியில் இருந்து 7:15 1 மணி நேரம். அதாவது 6 மணிலேருந்து 7 மணி ஒரு 1 மணி நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு சாத்தியம் இல்லாதவங்க காலையில் 9:15 10:15 இது ரொம்ப உகந்த நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் கலசம் வைத்து வழிபட்டாலும் சரி, மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ மட்டும் வைத்து வழிபட்டாலும் சரி, இந்த 1 மணி நேரம் ரொம்ப உகந்த நேரம். மகாலட்சுமி தாயாருக்கு இனிப்புனா ரொம்ப பிடிக்கும். சர்க்கரை பொங்கல், கேசரி இது மாதிரி இனிப்புகள் செஞ்சு வச்சு படைக்கலாம். அதுவும் முடியலன்னா ரொம்ப எளிமையாக கல்கண்டு, பால் இதை நீங்கள் நெய்வேத்தியமாக செஞ்சு வச்சு மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோவுக்கு முன்னாடி இந்த கலசத்துக்கு முன்னாடியோ தாராளமாக நீங்கள் வழிபாடு செய்யலாம். கலசம் வைத்து வழிபடக்கூடியவங்க வெள்ளிக்கிழமை வரக்கூடிய விரதம் அன்னைக்கு இந்த பூஜை எல்லாம் செஞ்சுட்டு மறுநாள் சனிக்கிழமை அந்த கலசத்தை புனர்பூஜை செய்து கலைச்சிடுவாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ வைத்து வழிபடுறவங்க வெள்ளிக்கிழமை காலையில் நல்ல நேரமாக பார்த்து ஒரு 9:15 10:15 இந்த 1 மணி நேரத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி நம்ம சொன்ன பொருட்கள் எல்லாம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு மறுநாள் சனிக்கிழமை நல்ல நேரமாக பார்த்து அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துடலாம். கலசம் வைத்து வழிபடுறவங்க கலசத்தை அம்மனாக பாவித்து தயார் செய்து மகாலட்சுமி ஸ்தோத்திரம், கனகதாரா ஸ்தோத்திரம் இது எல்லாத்தையுமே பாடிக்கிட்டு வீட்டு வாசலில் இருந்து அம்மனை அழைச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வைப்பாங்க. கலசம் வைக்காதவங்க என்ன செய்யலாம்னா, மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோவை கழுவி சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பூக்களால் அலங்காரம் செய்து உங்கள் வீட்டோட நிலைவாசலில் போயிட்டு மகாலட்சுமியே வருக, மகாலட்சுமியே வருக வருகன்னு அந்த மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோவை வச்சுட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து பூஜை இலையில் வச்சிடலாம். பூஜை அறையில் ஒரு மறக்காமல் மணப்பலகை தயார் செய்து
அந்த மணப்பலகை மேலே நீங்கள் கலசம் வைத்தாலும் சரி, வெறும் ஃபோட்டோ மட்டும் வைத்து வழிபட்டாலும் சரி, அந்த மணப்பலகை மேலே மகாலட்சுமி தாயார் புகைப்படமோ கலசமோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பொதுவாக வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது கணவருக்காகவும் குடும்பத்தில் செழிப்பை அதிகரிக்கிறதுக்காகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை. உங்கள் வீடு பக்கத்தில் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களை, திருமணம் ஆகாத பெண்களையும் உங்கள் வீட்டுக்கு வரவழைச்சி வரலட்சுமி பூஜை விரதம் செய்து அவங்களுக்கு தாலி சரடு, மஞ்சள் குங்குமம், பூ, ரவிக்கை, துணி இது எல்லாத்தையும் நீங்கள் கையால் கொடுக்கலாம். குறைஞ்சது ஒரு 5 நபரில் இருந்து 7 நபருக்கு கொடுக்கலாம். அப்படி உங்கள் வீட்டில் யாருக்கும் அப்படி கொடுக்க முடியல, அக்கம் பக்கத்திற்கு கொடுக்க சிச்சுவேஷன் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் வீட்டிலையே ஒரு 5 நபர்லேருந்து 7 நபர் கொடுக்குற மாதிரி பூஜை பண்ணி எடுத்து வச்சுட்டு உங்கள் வீடு பக்கத்தில் கோவில் ஏதாவது போங்க. கண்டிப்பாக வரலட்சுமி விரதம் அன்னைக்கு அம்மன் கோவிலில் எக்கச்சக்கமான பெண்கள் வருவாங்க. அப்படி வரக்கூடிய பெண்களுக்கு ஒரு 5ல் இருந்து 7 நபர்களுக்கு நீங்கள் வீட்டில் பூஜையில் பண்ணியிருக்கக்கூடிய அந்த தாலி சரடு, மஞ்சள் குங்குமம், பூ, ரவிக்கை, துணி இது எல்லாத்தையுமே தாராளமாக அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வாங்கிட்டு போவாங்க. அது மூலியமா வரலட்சுமி விரதம் அன்னைக்கு இந்த பொருட்களை நீங்கள் உங்கள் கையால் கொடுத்த பலனை நீங்கள் பெற முடியுமா? இந்த வருஷம் வரலட்சுமி விரதத்தோட நமக்கு கூடுதலாக இன்னொரு விஷயமும் சேர்ந்து வந்திருக்குதுங்க. அதாவது பௌர்ணமி திதி. பௌர்ணமி திதி அப்படிங்கிறது சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது சந்திர தரிசனம். மாலை ஒரு 6-7 மணிக்கு எல்லாம் வீட்டோட பூஜையில் விளக்கேற்றி வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருந்து முழுநிலவு எங்கே பிரகாசமாக தெரியுதோ அங்கே போய் நின்றுட்டு உங்கள் குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை ஒரு 3 முறை உச்சரிங்க. ஏன்னா பௌர்ணமியை வணங்குறது மூலியமாக நம்ம வாழ்க்கை இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வருமா. முழு நிலவு பிரகாசமாக எப்படி ஜொலிப்பாக இருக்கோ, ஜோராக இருக்கோ, அதே மாதிரி நம்ம வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக மாறும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அதுவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதத்தையும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய பௌர்ணமிக்கு சக்தி ரொம்ப அதிகம். இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த முறையில் கடைபிடித்து கலசம் வைத்து வழிபட்டாலும் சரி, கலசம் வைக்காமல் மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ மட்டும் வைத்து வழிபட்டாலும் சரி, இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு கூடவே சந்திர தரிசனம் பண்ணினா இந்த ஒரு வரலட்சுமி விரதத்துக்கு பிறகு எல்லா நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமையும். முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக